இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணாத வீடியோ என்னென்னா, கேக் செய்யலாமா? ரொம்ப நாள் ஆசை எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஓடிஜி வச்சு நம்மளும் சமைக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு பேக்கிங் பற்றி சுத்தமாக எந்த நாலேஜுமே கிடையாது. ஆனால் வீடியோலாம் ரெஃபர் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். கேக் எப்படி வந்திருக்குது அப்படின்றத லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணோம்னா அந்த நம்ம கப்பை வந்து தலைகளாக திருப்புனா கூட அதை வந்து கீழே கொட்டக்கூடாது. அந்தளவு பேட்டர் நல்லா திக்கானதுக்கப்புறம் எந்த அளவு பீட் பண்ண முடியுமோ அந்தளவு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 120 கிராம் சுகரை 3 பேஜாக சேர்த்து அதையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு எக்கு எல்லோ இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக மிக்ஸ் ஆகி வந்தால் மட்டும் போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எக்ஸன்ஸும் 1/4 ஸ்பூன் வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்கும் சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து 120 ml வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கட் பண்ணிக்கணும். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அதே 120 ml பால், நம்ம எண்ணெயும் பாலும் சேம் அதே இதில் தான் சேர்த்துக்கணும். சேர்ந்து இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மைதா வந்து 90 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் பேஸில் சேர்த்து நல்லா பேட்டரை எல்லா பக்கம் கலந்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பேட்டரி எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவு கேக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து டின்னில் அப்படியே இதை ஊற்றிட்டு நல்லா டின்னெல்லாம் ஃபுல்லாக சமப்படுத்தி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து மேலே லைட்டாக ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன். இது வந்து எந்த யோசனையும் கிடையாது. ஆனால் சரி ஒரு டிசைனுக்கோ அழகுக்காக சேர்க்கலாம் அப்படின்றதால சேர்த்துருந்தேன். இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்தளவு சேர்த்து டிசைன். இது வந்து ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். பிடிச்சது விருப்பப்பட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஓடிஜி வந்து 120 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா சூப்பராக கேக் வந்திருந்தது. கண்டிப்பாக நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். கேக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க, சொல்லவே முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.